டெல்லி மதுபான உரிமை முறைகேடு தொடர்பான வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகளும் பிஆர்எஸ் கட்சி எம்எல்சியுமான கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கவிதா கடந்த மார்ச் 15ஆம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது ஜாமீன் மனு மீது இன்று நடந்த விசாரணையில் டெல்லி மதுபான உரிம முறைகேட்டில் கவிதா ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரங்களை காட்டுமாறு நீதிபதி BR கவாய் விஸ்வநாதன் அமர்வு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டது. அதற்கு அமலாக்கத்துறை தரப்பில் பதில் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் CBIயும் நடத்தும் விசாரணை சரியில்லை என்று கூறி கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கினர். கவிதாவுக்கு ஜாமீன் மறுத்த டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவையும் அவர்கள் ரத்து செய்தனர்.